காஃபிர்கள் அல்லது முஷ்ரிக்குகள் அல்லது அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய முஸ்லீம்களே கூட என்னென்ன வாதங்களை செய்து தாங்க செய்யக்கூடிய ஷிர்கான காரியங்களை நியாயப்படுத்துகிறாங்க. அந்த வாதங்களுக்கு என்ன பதில் அப்படின்னு பார்த்துட்டு வரோம். அதில் மூன்றாவது வாதம், நல்லடியார்கள் இறைநேசர்களிடம் நாங்கள் ஷஃபாத்தை தான் கேட்குறோம், வேறு ஒன்றை கேட்கல, அவங்களிடம் நாங்கள் அவங்களை அல்லாஹ்வா நம்பலை அப்படிங்கிற கருத்தை முன் வச்சு அவங்க வாதம் செய்கிற ஒரு வாதம் இது. அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய முஷ்ரிக்குகள் அவங்க என்ன சொல்கிறாங்க, பொதுவாக இன்றைக்கி உலகத்தில் சிலைகளை வணங்குறவங்க இருக்கிறாங்களே, அவங்க அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறாங்க, அந்த சிலைகள் எடுத்து நேரடியாக உதவி கேட்குறாங்க. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை, நாங்கள் அல்லாஹ் ஒருவன் தான் நன்மை தீமை செய்யும் சக்தி உள்ளவன், அவன்தான் பரிபாலிக்கிறவன், அதை உண்மையாக நாங்கள் அதற்கு சாட்சி சொல்கிறோம். நல்லடியார்களுக்கு இதில் எந்த சக்தியும் இல்லை, அவங்க நன்மை தீமையை செய்திட முடியாது, அவங்க அல்லாஹ்வை போல பரிபாலிக்க முடியாது. ஆனால் அவர்களை நாடி அவர்களின் ஷஃபாஅத், அதாவது சிபாரிசு, பரிந்து பேசுதலை தான் நாங்கள் விரும்புகிறோம். அதனால தான் நாங்கள் அவங்கள்ட்ட துவா கேட்குறோம், அவங்களுக்காக அறுத்து பலியிடுறோம், அவங்களிடம் நம்பிக்கை வைக்கிறோம், அவங்கள்ட்ட உதவி கேட்குறோம். இதெல்லாம் எதுக்காகனா அவங்க அல்லாஹ்விட எங்களுக்காக பேசுவாங்க அப்படின்னு தான். அதையும் சிலைகளை வணங்குறதையும் ஒப்பிட முடியாது. அந்த மாதிரி சிலைகளை வணங்குறவங்க காஃபிர் போல நாங்கள் காஃபிர் இல்லை, நாங்கள் ஷஃபாத் தான் கேட்குறோம் அப்படின்ட்டு அவங்க வாதம் பண்ணுறாங்க. இப்போ இதுக்கான பதில் என்ன? ஃபல் ஜவாப் அன்ன ஹாதா கவுலுல் குஃபார், இது காஃபிர்களாகிய அல்லாஹ்வை நிராகரித்து விட்ட பல தெய்வ கொள்கை உள்ளவர்களுடைய சொல் இது. அவங்களும் இந்த வார்த்தைகளை சொல்லி தான் இருக்கிறாங்க. சவாஉன் பி சவாஇன் ஃபக்ரா அலைஹி கவுலுஹு தஆலா வல்லதீன இத்தஹது மின் தூனிஹி அவுலியா மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா. சூரா ஜுமர் 39வது சூராவுடைய 3வது ஆயா. وقوله تعالى ويقولون هؤلاء شفعاؤنا عند الله சூரா யூனுஸ் உடைய ஆயா. நீங்கள் சொல்வதை போலத்தான் காஃபிர்களும் சொல்லுகிறார்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த சொல்லையும் பார்க்குறோம், அவங்களுடைய சொல்லுக்கும் உங்களுடைய சொல்லுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை, ரெண்டும் சமம்தான். சவாஉன், ரெண்டும் சமம்தான். இப்போ அல்லாஹ் தஆலா அதற்கான ஆதாரத்தை கொடுத்துருக்குறான். சூரா ஜுமருடைய ஆயத் வல்லதீன இத்தஹது மின் தூனிஹி அவுலியா மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா. எவர்கள் அல்லாஹ் அல்லாதவற்றை தங்களுக்கு பாதுகாவலர்களாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்களோ, எப்படி பாதுகாவலர்னா நேசர்களாக அவுலியாக்களாக எடுத்துக்கிறது. அப்போது தங்களை அவங்க பாதுகாப்பா, அவங்கள்ட்ட உதவி கேட்கலாம் அப்படின்ட்டு யாரையெல்லாம் இவங்க எடுத்துக்கொண்டார்களோ அவர்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த எடுத்துக்கொண்டவங்க அப்படின்னா அந்த தெய்வங்கள் எங்களை அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக்கி வைக்கும் என்பதற்காக தவிர வேறு எதற்காகவும் நாங்கள் அவற்றை வணங்கவில்லை என்று சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் யகூலூன் ஹாஉலாஇ ஷுஃபஆஉனா இன்தல்லாஹ், இந்த தெய்வங்களெல்லாம் எங்களுக்காக அல்லாஹ்விடம் பரிந்து பேசும், சிபாரிசு செய்யும் அப்படி தான் சொல்கிறாங்க. அப்போது இதுவரைக்கும் பார்த்த 3 சந்தேகங்கள், இது மூன்றாவது. இதுக்கு முன்னாடி உள்ள 2 சந்தேகங்கள், மொத்தமாக 3 சந்தேகங்கள் ஷிர்கான காரியங்களை செய்கின்றவர்கள் சொல்லக்கூடிய பொதுவாக பெரிய சந்தேகம். 3 சந்தேகம்னா என்னென்ன? முதலாவது சந்தேகம் என்ன? அவர்களுடைய வாதம், அல்லாஹ்வுடைய வல்லமையை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அதனால் நாங்கள் இணை வைப்பை செய்யலை, நாங்கள் இதான் ஏற்றுக்கொண்டிருக்கிறோன்னு பேசுகிறது, நியாயப்படுத்துறது. 2வது சிலை வணக்கம் மட்டுமே இணை வைப்பு, சிலைகளை வணங்கினா தான் இணை வைப்பு, இதெல்லாம் இணை வைப்பில் வராது, ஷிர்கில் வராது அப்படின்னு பேசுகிறது. இந்த சந்தேகம், இந்த வாதம். அதுக்கடுத்து 3வது சிபாரிசு தான் நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிப்படையில் என்ன செய்கிறது, மறுக்கிறது, தாங்க செய்யக்கூடியது நியாயப்படுத்துறது.
இந்த 3 சந்தேகங்கள் இருக்குது, இதெல்லாம் பெரிய சந்தேகங்களாக இருக்குது. இதை அல்லாஹ் தன் வேதத்தில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறான் என்பதை புரிந்து விளங்கிவிட்டால் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மற்ற சந்தேகங்கள பதில்கள் மிக லேசாக ஆகிடும். அதாவது இதற்கான பதில் இப்படித்தான் முஷ்ரிக்குகளும் காஃபிர்களும் செய்தாங்கிறதா அவங்களுடைய கொள்கை இதுவாக தான் இருந்தது, அவங்களும் ஷஃபாத்துங்கிற பேர் தான் நியாயப்படுத்தினாங்கன்ட்டு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அப்போது ரெண்டும் ஒன்று தான், இதில் வித்தியாசம்லாம் இல்லை அப்படிங்கிற இந்த பதிலை வைத்துட்டு அப்போது இந்த 3 சந்தேகங்களுக்கான பதில் இதில் தெளிவாயிருது. இதுக்கு பிறகு வரக்கூடியதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயங்கள். இதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய அவங்களுடைய கேள்விகள், வாதங்கள் இதையெல்லாம் மிக எளிமையாக நம்ம புரிஞ்சுக்கலாம், அதற்கான பதிலையும் பார்த்தரலாம் அப்படின்னு ஷேக் அவர்கள் இந்த 3வது சந்தேகத்தை பொறுத்த வரைக்கும் பதில் சொல்கிறாங்க.